उल्लास पल्लवितपालित सप्तलोकी निर्वाह कोरकितनेम कटाक्षलीलां श्रीरंगहर्म्यतल मंगल दीपरेखां श्रीरंगराज महिषीं श्रियमाश्रयामः. ஸ்ரீ பராசர பட்டருடைய இந்த ஸ்லோகத்தாலே ஸ்ரீ மகாலட்சுமியாகிற ஸ்ரீ ரங்கநாச்சியாருடைய வைபவத்தை அறிந்து கொள்ளுகிறோம். தன்னுடைய திருக்கண் நோக்காலே உலகத்தனையும் வாழ்விப்பவளாய், பகவானுக்கே பெருமை சேர்ப்பவளாய் பிராட்டி விளங்குகிறாள். ஸ்ரீரங்கத்தினுடைய உயர்ந்த விமானத்திலே ஏற்றி வைக்கப்பட்ட மங்களமான தீபத்தைப் போலே ஸ்ரீரங்கநாச்சியார் வாழ்கிறாள். ஸ்ரீரங்கம் என்னும் திவ்யதேசத்துக்கு பெயர் வந்ததே ஸ்ரீ ஆகிற ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு ரங்கம் நிருத்தஸ்தானம். அவள் நாட்டியம் பண்ணி பெருமானை மகிழ்விக்கக்கூடிய இடமாம் திரு அரங்கம். அரங்கம் என்னாலே நாட்டியமாடும் அரங்கம். திருவனுடைய அரங்கத்தை திருவரங்கம்னு சொல்லுகிறார்கள். அப்பெரிய பிராட்டியார் திவ்யதேசந்தோறும் ஆங்காங்கு பகவானுடைய எழுந்தருளி இருந்து அடியார்களை அனுகிரகிக்கிறாள். அவள் புருஷகாரபூதையாக இருக்கிறாள்ங்கிறதை சாஸ்திரங்கள் ஓதுகின்றன. அவளை முன்னிட்டு கொண்டுதான் பகவானை பற்ற வேணுங்கிறதும் முறை. ஆகையாலே திருப்பாவையில் ஆண்டாளும் நேற்றைய பாசுரமான 18வது பாசுரத்தாலே பிராட்டியை புருஷகாரமாக முதற்கண் பற்றினாள். பிற்பட்டு இன்றைய நாள் பாசுரமாம் 19வது பாசுரத்திலே பிராட்டியினிடத்திலேயே ஒதுங்கி பெருமானை எழுப்ப முற்படும் பாசுரம். நேற்றைய பாசுரத்தில் நப்பின்ன பிராட்டியை பற்றி மற்றும் பிரஸ்தாவம். இன்றைய பாசுரத்தில் நப்பின்ன பிராட்டியோடு சேர்த்து பகவானை பற்றியும் பிரஸ்தாவம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய் மைத்தடங்கண்டினாய் நீயுன் மணாளனை எத்தன போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்னு தகவு ஏலோர் எம்பாவாய் என்ன ஆண்டாளுடைய அற்புத பாசுரம். இந்த பாசுரத்திலையும் தூங்கி இருக்கிறத பற்றி பிரஸ்தாவம் உண்டு. கீழே சில பாசுரங்கள்லாம் கோபிகைகள் தூங்கிட்டு இருக்கிறத பற்றி பார்த்தோம். இங்கே தலைவியே தூங்குவதை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்து அலர் பூங்குழல் நப்பின்னை. கீழே சொன்னதெல்லாம் நப்பின்ன பிராட்டிக்கு விளக்கம். அவள் எப்படி இருக்கிறாள்ன்றது சொல்றது. இது வரைக்கும் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, நப்பின்னையினுடைய திருமார்பகத்துக்கு மேலே தலை வைத்து தூங்கி கொண்டிருக்கிறவரே, ஆகையாலே மலர்ந்த மார்பு படைத்தவரே, வாய்த்திரவாய் வாயை திறக்க வேணும்னு பிரார்த்திக்கிறாள். சப்தார்த்தம் குத்து விளக்கெரிய, குத்து விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் பள்ளியறையானபடியால். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், நப்பின்ன பிராட்டி சயனித்து கொண்டிருக்கிற கட்டிலினுடைய ஏற்றம். கோடு அம் கால், கோட்டுக்கால். கண்ணன் குவலையா பீഠத்தை நிரசனம் பண்ணின போது அந்த யானை தந்தத்தை முறித்து கொண்டு வந்து இப்பெண்ணுக்கு கட்டில் சமைத்து கொடுத்திருக்கிறான். கோப்புடைய கோட்டுக்கால் கட்டில்னு சொல்லுகிற மொழி. அதை போலத்தான் இங்கேயும் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி, மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடிய 5 லட்சணங்கள் பொருந்திய படுக்கையின் மேலேறி. பஞ்சசயனம்னால் 5 அடையாளங்கள். ஒரு படுக்கை நன்னா இருக்குன்னா 5 அடையாளம் இருக்க வேண்டும். மென்மையாக இருக்க வேண்டும், குளிர்ந்ததாக இருக்க வேண்டும், விஷாலமாக இருக்க வேண்டும், நறுமணத்தோடு இருக்க வேண்டும். ஆக வெண்மை இருக்க வேண்டும், குளிர்த்தி இருக்க வேண்டும், விஷாலம் இருக்க வேண்டும், மென்மை இருக்க வேண்டும், மனம் இருக்க வேண்டும். ஆக இந்த 5ம் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கமேல். கொத்து கொத்தாக அலர்ந்திருக்கிற புஷ்பங்கள், அதை சூடிக்கொண்டிருக்கிற குழல் படைத்தவளான் நப்பின்னை. கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய். அவளுடைய திருமார்பகத்துக்கு மேலே தான் தலை வைத்து உணர்ந்திருக்கிறார், தூங்கியிருக்கிறான் எம்பெருமான். வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய். பிராட்டியினுடைய அணைத்திருக்கிறபடியாலேயே மலர்ந்திருக்கிற திருமார்புகள் படைத்தவன். மலர் மார்பா வாய்திரவாய், வாயத்திறந்து பேசுன்னு இப்பாசுரத்தில் அழைக்கிறாள். கீழ்ப்பாசுரத்துக்கு இந்த பாசுரத்துக்கு ஒரு சங்கதி உண்டு.
கீழ்ப்பாசுரத்தாலே சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்துன்னு பாடினாள். நப்பின பிராட்டியும் எழுந்திருந்து வளையல்கள் குலுங்க சப்திக்க கதவை திறப்போங்கிறதுக்காக முயற்சித்தாள். கண்ணன் பார்த்தார், இவள் போய் கதவை திறந்து விட்டா அவள்னா பேர் வாங்கின்னு போடுவள் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய திருமார்பாலே அனைத்து படுக்கையில் கிடத்தினானான் எம்பெருமான். அதனால இவள் எழுந்து போகலே படுத்துருக்கா. அப்படி படுத்திருந்ததைத்தான் இப்ப வர்ணிச்சுட்டா. நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். நீ ரட்சிக்கிறதுக்காக இருக்கியா, இல்ல ரட்சிக்க வருகிற நப்பின்ன பிராட்டிய கூட தடுப்பதற்காக நீ இருக்கிறாயா? வாய் திறந்து மாசுச்சகான்னு ஒரு வார்த்தை சொல். மலர் மார்பா வாய் திறவாய். திறப்பாய்ன்னு சொன்ன உடனே கண்ணன் திறக்க பார்த்தார். மானு திறந்தார். மாசுச்சகா சொல்லணும்னா மா திறக்கணும். சோகப்படாதேங்கிறதுக்காக வாய் திறந்தால் மைத்தடங்கண்ணினாய். உடனே பக்கத்தில் இருக்கிற நப்பின்ன பிராட்டி கஞ்சாட காட்டினாளாம். நான் கதவை திறக்க போறேன்னு சொல்லச்சே கூடாதுன்னுட்டு இழுத்து படுக்கையில கிடத்திட்டு இப்ப தேவரீர் போய் பேர் வாங்கினுடலாம்னு பார்க்கிறதா? போகக்கூடாது. அப்படி போனா அப்படின்னு கஞ்சாடையினால பயப்படுத்தினாளாம். பாசுரத்தை மாத்தி மைத்தடங்கண்ணினாய். இதுவரைக்கும் மலர் மார்பா வாய் திறவாய்னு பாடிந்தவள் ஏன் பிராட்டியினிடத்துல மாத்தி விட்டாள்னா அவள் தானே இப்ப தடுக்கிறாள். தடுப்பவளைத்தான் பிரார்த்திக்க வேணுங்கிறதுக்காக உன் கண்ணழகு ஏதுக்கு இருக்கிறதுன்னு இவ்வளவு நாளும் நாங்க ஒன்னா புரிஞ்சுட்டு இருந்தோம். ஆனா இதுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாத போச்சு. உன்னுடைய கண்ணழகெல்லாம் அவ்வழகுக்கு பகவானை தோற்கடிக்க செய்து அவர் தோத்திருக்கிற சமயத்துக்கு எங்களுக்காக பிரார்த்தித்து எங்க பாபங்களை பார்க்காம இருக்கணுங்கிறதுக்காக கேட்டுப்பாய் நினைச்சா எங்களை ரட்சிக்க வரச்சே தடுக்கிறதுக்கு கண்ணழக பயன்படுத்துகிறாயே. உனக்கு அழகு இருக்கிறதே எங்களுக்காக. ஏன்னா அந்த அழகுக்கு பகவான் தோற்றிருக்கிறச்சே நம்ம பத்தி கேட்கலாம் இல்லையோ. அதற்கன்னோ உன்னுடைய கண்ணழகு மாற்றி பயன்படுத்துகிறாயே. மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலாற்ற எத்தனையோதும் பார்க்காமலே எவ்வளவு நேரத்துக்கு கிடப்பாய். நீ கிடந்தது பகவானோடே தானே. எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். பெருமான் தன் படுக்கையிலிருந்து எழுந்திருக்காத அளவுக்கு அந்த கண்ணை வச்சே பார்த்து கொண்டிருக்க போகிறாயா? மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் ஒரு நிமிஷப் பிரிவை கூட நீ பொறுக்க மாட்டாய். அதே போலத்தானே நாங்கள் ஒவ்வொருவரும். அப்ப எங்களையும் பிரியாமல் சேர்த்து கொள்ள வேண்டாமோ? ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் எப்போது படுக்கை ரசிக்கும்? குழந்தைகளேறி துவைத்தால்தான் படுக்க ரசிக்கும். தனியே கிடந்து உறங்குவதற்கு ரசிக்கலாமா? நீ அப்படி என்னோ பண்ணியிருக்கிறாய். மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவுமன்று. தத்துவமன்று தகவுன்னு பாசுரத்தில் இருந்தாலும் இது தத்துவமும் அன்று தகவும் அன்று. தத்துவம் தகவுங்கிறது ஸ்வரூபத்தையும் ஸ்வபாவத்தையும் சொல்லும். பிராட்டிக்கு ஸ்வரூபம் புருஷகாரத்துவம், ஸ்வபாவம் காருண்யம். இந்த ரெண்டுத்துக்குமே ஒத்து போகாது. உன்னுடைய ஸ்வரூபத்தை பார்த்தாலும் நம்ம கொண்டு போய் பகவானிடத்திலே சேர்த்து வைக்க வேண்டும். உன்னுடைய ஸ்வபாவமாகிற கருணை கிருபை தயை பார்த்தாலும் நம்மிடத்திலே கிருபையை காட்ட வேண்டும். ஆக இத்தையும் செய்யாமல் அத்தையும் செய்யாமல் இருக்கிறாய். தத்துவம் அன்று தகவன்று ஏலோர் எம்பாவாய் என்று பிராட்டியை பார்த்து கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சின்ற பாசுரம். கீழ்ப்பாசுரத்திலே இதை போல தைரியம்லாம் இல்லை. ஏன்னா சீரார் வளையொலிப்ப வந்து திருவாய் மகிழ்ந்துன்னு பிரார்த்தனை மட்டும்தான் இருக்கு. கொஞ்சம் துவனி மாறுறது பற்றில இந்த பாசுரத்திலே தத்துவமன்று தகவன்று இது நீ பண்றது சரியில்லைங்கிறாளேன்னா கீழ்ப்பாசுரத்திலேருந்து இந்த பாசுரத்துக்கு எப்படி தைரியம் வந்துடுத்து? பெரியவாசன் வியாக்கியானத்தில் சாதிக்கிறார். பயங்கட்டு பிராட்டி மதியிலே ஒருங்கி பாடுகிறார்கள். ஏன்னா முறையோட பத்திட்டாளோ இல்லையோ. பெருமானை ஆசிரியிக்கிறதுக்கு பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பகவதாசிரியனம் விட்டால் அதிலே மறுப்பதற்கோ அது நடவாமல் போவதற்கோ வழியே கிடையாது. நாம் நேரே சென்றால் வேணா நடவாமல் போகலாம். பிராட்டியினிடத்துல நின்றா கூட நடவாமல் போகலாம். ஆனால் பிராட்டிய புருஷகாரமாக பற்றி கொண்டு பகவானை உபாயமாக பற்றினோம் என்னால் அக்காரியம் நடந்தே தீரும். அந்த தைரியம் பேரு தப்பாதுங்கிற துணிவு வந்துடுத்துப்போ. ஆகையாலே பயங்கட்டு இது தத்துவமன்று தகவன்று. பகவானை பார்த்து பயமில்லாமல் நாம சிலது சொல்லலாம். பிராட்டியை பார்த்து பயமின்றி சிலது சொல்லலாம். ஒருத்தர் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாரோ அவருக்கு எது ஸ்வரூபமோ எது கடமையோ அதை அவருக்கு உணர்த்துறதுல தப்பே கிடையாது. ஆனால் உணர்த்துறதுக்கு நாம் நம் கடமைப்படி இருந்தவாளா இருக்கணும். கேட்டுப்பா, உலகத்தில் யாராவே இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணுறீங்களேன்னு சொல்லலாம். அதை கேட்கறதுக்கு நீ யாருன்னு அவள் திருப்பி கேட்பாளோ இல்லையோ. ஏன்னா அந்த நாருன்னா நான் தப்பு பண்ணுறவனா இருந்துட்டு அப்போ அவரை பார்த்து நீ இப்படி பண்ணுறியே நான் கேட்கறதுக்கே முடியாது. ஆனால் இப்படி ஆண்டாள் அப்படி அல்ல. எப்போ முறையோட பற்றிட்டாளோ
ஆகையாலே இவளிடத்துல தவறு ஒன்றும் கிடையாது. இனிமே இவளுக்கு இருக்கிற ஸ்வரூபம் எது? பிராட்டிக்கு இருக்கிற ஸ்வரூபம் எது? நம்மை பகவானோட சேர்த்து விடுகை, நம் குற்றங்களை பாராமல் இருக்கை, அவற்றை க்ஷமிக்கை, இதித்தனையும் பிராட்டிக்கு ஸ்வரூபம். புருஷகார பூதையாக அவளத்தை செய்யத்தான் போகிறாள். அவள் ஸ்வரூப ஸ்வபாவம். பகவானது அப்படி பிராட்டி சிபாரிசு பண்ணிவிட்டாள்னு வச்சுங்க, மேலே பேசாமல் உபாயமாக இருந்து மோட்சம் கொடுக்கை. மோட்ச பிரதத்துவம் அவருக்குன்னு இருக்கிற தனிக்கடமை. அதற்காக சேர்த்து வைக்க வேண்டியது பிராட்டிக்குன்னு இருக்கிற கடமை. அதற்காக நமக்கு ஒரு கடமை இருக்கணுமே. ஏன்னா அவ 2 பேரும் கடமையிலேருந்து மாறவே மாட்டா. பகவானுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. பிராட்டிக்கும் நாம் உணர்த்த வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்கள் தங்கள் நிலையிலே கண்டிப்பாக நின்று விடுவார்கள். அப்ப நாம் நிற்க வேண்டிய நிலை ஏதுன்னால் அதைத்தான் முதல் பாசுரத்திலேருந்து அந்த நிலையில் தான் ஆண்டாள் நிற்கிறாள். பாகவதர்களை பற்றி, விண்ணோரை பற்றி, பிராட்டியை பற்றி பகவானிடத்தில் போய் நிற்கிறோம். நம்மிடத்தில் கைமுதல் ஒன்றும் கிடையாதுன்னு விண்ணப்பித்துக் கொள்ளுகிறோம். ஆகிஞ்சன்ய அனன்யகத்தித்வங்களை முன்னிட்டு கொண்டு ஈஸ்வரனுடைய திருவடிகளே நிருகேதுகமான உபாயம் அப்படிங்கிற எண்ணம் ஒருத்தருக்கு வந்துடுத்துனால் அப்புறம் இவர் ஆற்ற வேண்டிய கடமைங்கிறது மத்தொன்னல்ல, இவனுக்கு அதிகாரம் வந்துடுத்துன்னு அர்த்தம். எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு நாம் பகவானிடத்துல கேட்கக்கூடாது. ஒரு விஷயத்தை நன்னா மனசில் வாங்கிப்போம். பகவானை பற்றுவதற்கு ஏதேதோ அதிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளன. இது கர்மயோகம், இது ஞான யோகம், இது பக்தி யோகம் என்று பல. இதை தாண்டி இருக்கிறது பகவத் பிரபத்தி. பகவானுடைய திருவடிகளையே உபாயமென்னு ஸ்வீகரித்து விடுதல். அதைத்தான் சரணாகதி பிரபத்தின்னு சொல்லுகிறோம். இந்த பிரபத்திக்கு மேலே ஒரு வழி இருக்கிறது. ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். அதைத்தான் பஞ்சமோபாய நிஷ்டர்கள்னு சொல்லுவார்கள். இந்த வழிமுறைகளுக்குள்ள நாம் எதை வேணும்னாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். பக்தி யோகத்தாலும் செல்லலாம், பகவான்கிற யோகத்தாலும் செல்லலாம். இதை கீழே சாத்தியோபாயம் சித்தோபாயம்னு பார்த்துட்டோம். ஆனால் சித்தோபாயத்தை ஸ்வீகாரம் பண்ணணும். பகவானே சரணம், அவர் திருவடிகளே உபாயம்னு பற்ற வேணுமென்னால் அதற்கு சில அதிகாரங்கள் உண்டு. ஏது அதிகாரம்னா மற்ற ஒரு அதிகாரம் இல்லாமல் இருத்தலே இதற்கு அதிகாரம். வேறேதான் அதிகாரம் இருந்தால் இதற்கு அதிகாரம் இல்லை. மற்ற ஒரு அதிகாரமும் இல்லையா, அப்ப இதுல வரலாம். கல்லூரியில சேர்க்கறதுக்காக பிள்ளைய கூட்டின்னு போவோம். அப்ப அதற்குன்னு இன்னென்னத்துக்கு இத்தனை சதவிகிதம், இவர்கள்லாம் 4% வாங்கோ, இவாளுக்கு 8, இவாளுக்கு 4 அப்படின்னு சொல்லி ஒரு வழியிலையும் போக முடியலேங்கிறதுக்காக சிலதை வச்சிருந்தா அதுக்கு எது அதிகாரம்னா மற்ற எதுலையும் இவரால் போக முடியலேங்கிறதே அந்த கோட்டியில் போகிறதுக்கு அதிகாரம். அதே போல வேறு உபாயத்தை ஸ்வீகாரம் பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லை. கையில் வேற ஒன்று இவருக்கு சக்தி கிடையாதுன்னால் அப்போ சித்தோபாய ஸ்வீகாரம், பகவானையே உபாயமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ இதற்கு எது அதிகாரம்? அதிகாரம் இல்லாமை அதிகாரம். அப்போ பகவானிடத்துல நாம் போய் நின்றுண்டு அடி எனக்கு அதிகாரம் இருக்கு சுவாமி, அதிகாரம் இல்லாமை அதிகாரம்னு சொன்னீரோ இல்லையோ, அப்போ அதிகாரம் இல்லாமையாகிற அதிகாரத்தோடு நான் வந்திருக்கேன் கூடும் இப்படின்னு கேட்கலாமா அவரிடத்துல? என்ன நாம் இப்போ அவரிடத்துல கேட்க போனதே அதிகாரம் இல்லைங்கிறத முன்னிட்டு தானே. ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறத போறச்சே இல்லைன்னு சொன்னதே இருக்குன்னு சொன்னால் இது பைத்தியக்காரத்தனம். அதனால் எந்த அதிகாரம் இருக்குன்னு அவனிடத்துல சொல்லாமல் அதிகாரமின்மையே முன்னிட்டு கொண்டு செல்லுகிறோம். பகவானும் அதை ஒன்றை எதிர்பார்த்து தான் கொடுக்கிறான். மதுரகவியாழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார், நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புன்மையாக கருதுவர், ஆதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே. நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள், நன்கு வேதம் கற்றிருக்கிற பெரியோர்கள், கூறத்தாழ்வான் போன்றோர்னு வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் அப்படி சாஸ்திர ஞானம் இருந்த ஆத்மகுண சம்பன்னர்களாக இருந்தாலும் புன்மையாக கருதுவர். என்ன மதுரகவியாழ்வார்னு பார்க்க மாட்டா, மனுஷன்னு கூட பார்க்க மாட்டா, பாவத்தின் உரு என்று என்னை பார்ப்பர்கள். நான் அத்தனை பாவம் பண்ணிக்கிறேன்னு மதுரகவியாழ்வார் சொல்லிக்கிறார். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புன்மையாக கருதுவர் ஆதலில் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான். நம்மாழ்வார் மதுரகவியாழ்வாரை அனுகிரகிச்சுட்டார். அவரை தங்கோட்டியில சேர்த்துண்டு அவருடைய நெஞ்சுள் நிற்கும்படி நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான்னு திருவாய்மொழி பாடி அது மதுரகவியாழ்வாருடைய நெஞ்சத்துள் நிறுத்தி அதை எண்டிசையும் போய் பரப்பற அளவுக்கு ஆழ்வாரை முன்னுக்கு கொண்டுட்டார். இப்போ மதுரகவியாழ்வார் அதற்கு நன்றி தெரிவிச்சுருக்கார். இந்த பாசுரத்திலே நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் யாரையுமே கைவிட மாட்டா, அவர்கள்லாம் ரொம்ப கருணையே வடிவெடுத்தவர்கள். அவர்கள் கூட மதுரகவிகளாகிற என்னை பார்த்து விட்டுட்டா, இவரை திருத்த முடியாதுன்னா ரொம்ப மோசம் அப்படின்னு நல்ல சாஸ்திரம் கற்ற பண்டிதர்கள் கூட விட்டுட்டா, காருணிகர்கள் கூட விட்டுட்டார்கள். ஆழ்வார் வந்தார், மதுரகவிகளே நீர் நம்ம இடத்துல சேர்ந்துக்கலாம்னார். என்கிட்ட அதுக்கு ஒன்றும் யோக்கியத்தையே இல்லையே, என்ன அடியை விண்ணப்பிச்சேன். அப்போ நம்மாழ்வார் பதில் சொன்னாராம், இல்லையே பாட்டில் இப்போ தானே யோக்கியத்தை சொன்னீர்,
நான் ஒன்றும் சொல்லவே இல்லையே, நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் கூட விட்டுட்டா என்று தானே சொன்னேன்னு விண்ணப்பிச்சார். அது காரணமாகத்தான் நான் பற்றுகிறேன். நான் உம்மை கை கொள்றதுக்கு வேற ஏதும் காரணம் அல்ல. மற்ற நல்லோர்களும் விட்டுட்டா போறோம், அப்போ உமக்கு வேற கதி கிடையாது, நாம் பற்றுவோம். அப்போ ஒன்றுமில்லைங்கிறவனை பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஒன்றுமற்றிருந்த மதுரகவிகளை நம்மாழ்வார் ஏற்றுக்கொண்டார். இப்போ அப்போ மதுரகவி ஆழ்வார் இப்படி சொல்லிக்கலாமா, மற்ற நல்லவர்கள்லாம் என்னை கை விட்டுட்டாங்கிற அதிகாரம் என்கிட்ட இருக்கு, அழ்வீர் தேவரீர் என்னை அனுகிரகிக்கணும், இது பைத்தியக்காரதனம். அதனால மற்ற பேரெல்லாம் கைவிட்டுட்டவர்களை பகவான் கை கொள்ளுகிறான்னு சொன்னால் அது அவனுக்குண்டான கருணையை காட்டுமே தவிர அது எனக்கு ஏதும் இருக்கிறதுங்கிறத ஒரு நாளும் காட்டாது. ஆக இங்கேயும் பெருமானுக்கு உபாயத்துவம் அவருன்னு செய்ய வேண்டியது, பிராட்டி புருஷகாரத்துவம் அவளுக்கு கடமை. அப்ப நமக்கு கடமை பயங்கெட்டிருத்தல், அனதிகாரிகளாக இருந்தாலும் பேரு தப்பாதென்னு துணிந்திருத்தல், பகவானே நிரபேட்சமான உபாயம் என்கிற உறுதியோடே இருத்தல். அப்படி நாம் இருந்துட்டோம், பிராட்டி அவள் நிலையில நின்றாகணும், பகவான் தன்னுடைய நிலையில நின்றாகணும். அதனால இப்ப நமக்கு ஒரு தைரியம் வந்துடுச்சு. பிராட்டிய புருஷகாரமா பத்திட்டோம், எப்படி நம்மகிட்ட இல்லை, நம்ம இப்ப 35 வாங்கினுமா 75 வாங்கினுமான்னா பயந்துட்டே இடம் கிடைக்குமான்னு போய் நிற்கணும். சுவாமி உம்ம பரீட்சை மதிப்பெண்ணை வச்சே இங்க கல்லூரியில் இடம் இல்லை, இன்னும் எதனால இந்த கல்லூரியில் இடம் கொடுக்க போறாள்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீரே அதுக்காக கொடுக்க போகிறோம். அப்படின்னா நம்ம எந்த பயப்பட வேண்டிய தேவையே இல்லை, நேராக போய் நிற்க வேண்டியதான். அதனால் ஆண்டாளுக்கும் பயம் கெட்டு போய் இது தத்துவம் அன்று தகவன்று, உன் சொரூபமான புருஷகாரத்துவத்துக்கும் சேராது, உன்னுடைய சுபாவம் குணமான காருண்யம் கிருபைக்கும் சேராது, நீ நம்மை பகவானோடைய சேர்த்து வைக்க வேணும் என்று பிரார்த்தித்தது இன்றைய தினப்பாசரம். பிராட்டியினிடத்தை போய் பயங்கட்டி இவ்வளவு பேசணும்னா புருஷகார பூதையா அவளை பற்றியிருந்தால் தானே நடக்கும். அதனாலே முதற்கண் செந்தாமரை கையினுடைய ஏற்றத்தை சேவித்துவிட்டு பிற்பட்டு இன்றைய பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். உந்து மதகளித்தன் ஓடாத தொல்வரியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், கந்தங்கமழும் குழலி கடை திறவாய், வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். இப்பாசுரம் என்று நாம் அனுபவித்தாலும் உடன் பார்க்க வேண்டியது ராமானுஷர் உகந்த பாசுரம். தான் மாதுகரத்துக்காக 7 திருமாளிகைகளிலே நித்தியப்படி எழுந்தருளி அவர்களிடத்தில் பிக்ஷை எடுத்துத்தான் ராமானுஷர் உணவருந்தி கொண்டிருந்தார். பல பல திருமாளிகைக்கு போய் ஆங்காங்கு நின்று காலத்தை கெடுத்துவது சன்னியாசிகளுக்கு வழக்கம் இல்லை. கோதோகன காலம்னு சொல்லுவார்கள். சுகாச்சாரியரை பற்றி பரீட்சித்து பிரார்த்திக்கிறான். ஒரு கறவமாடு கறக்கிற காலத்துக்கு கூட அவர் நிற்க மாட்டாராம். சுகாச்சாரியர் போய் ஒருத்தர் இடத்துல கேட்பார், எனக்கு இன்றைக்கி பிக்ஷை கொடுன்னுட்டு. அந்த வீட்டு பெண்ணு இவ்வளவு நேரத்துக்குள்ளே வந்து பிக்ஷை போட்டு விடணும். அப்படி போடலைன்னா இன்றைக்கி நாம் சாப்பிடணும்னு பகவானுக்கு எண்ணம் இல்லை போட்டிருக்கு அப்படின்ட்டு சாப்பிடாமலே போடுவார். அது எவ்வளவு நேரத்துக்கு காத்திருப்பேன்னா கோதோகன காலம். பசுமாட்டினுடைய மடியில் கை வைத்து ஒரு தரம் இழுத்து பால் கொட்டுறதோ இல்லையோ அந்த காலத்துக்குள்ளே அந்த பெண்ணு வந்து விடணும். அதுக்குள்ளே அவள் வரலேன்னு சொன்னால் இன்றைக்கி ஏதோ நமக்கு போஜனத்துக்கு அருகதை இல்லை போல் இருக்கு, பகவத் அனுகிரகம் இல்லைன்னுட்டு பட்டினியாகவே போய்விடுவர். அதனால பெரியோர்களுக்கு பட்டினி இருக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமாக உள்ளது. ஏன்னா உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன்னு இருந்துட்டபடியாலே இது ஒன்றாகப்படவில்லை. ராமானுஷர் 7 திருமாளிகைக்கு போகிறார். ஒரு இடத்துலையும் போய் கேட்பார், அந்த பெண்ணு கொண்டு போடணும், போட்டா உண்டு. அப்படியே அவள் அன்னத்தை கொண்டாலும் அதில் மேற்கொண்டு உப்பு மிளகு எதுவும் போட்டிருக்கிற அன்னம் அல்ல, சுத்த அன்னம், வெளுத்த அன்னம். இந்த கனு அன்னைக்கு நம்ம இல்லங்களில் ஒரு பண்டிகை கொண்டாடுறோம் இல்லையோ, அது சின்ன சின்ன இலை போட்டு வெவ்வேறு அன்னத்தை இட்டு அது பெண்கள்லாம் பிறந்தகம் புக்ககம் இங்கே போய் பண்ணுறதுன்னு ஒன்று வச்சுருக்கோம். அது எங்கேன்னு கனு என்னன்ற விசாரத்தடியும் வரல இப்போ. அப்போ அந்த இடத்துல வண்ணம் வண்ணமாக பல அன்னங்களை வைக்கிறோம். ஆனால் சாமான்யமாக சாஸ்திரத்தில் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற அன்னம்ங்கிறது சுத்த அன்னம். வெளுப்பு அன்னத்தை தான் எந்த சாஸ்திரமே பேசும். பெருமாளுக்கு உகந்திருக்கிறது கூட அதுதான். வெண்பொங்கல் பண்ணலாம், தத்தியோதனம் பண்ணலாம். இந்த 2 சுத்தான்னம் எப்படியுமே இருக்கு. இந்த 3 தான் பகவானுக்கு உயர்ந்தது. ஆனால் ஆண்டாள் பாசுரத்தில் சொல்றா, சக்கரை பொங்கலை பற்றி தான் பாடியிருக்கா. சக்கரை பொங்கலும் பண்றபடிக்கு பண்ணோம்னா அது இந்த வர்ணத்தில் இருக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா வெல்லம் போடுறபடியால தான் அது இந்த வர்ணத்துக்கு வரதே தவிர இல்லை ஆண்டாள் பாடியிருக்கிற அக்காரடிச்சிலா இருந்ததுன்னு அது வெளுப்பாகவே இருந்துருமே. அப்போ அதுவும் வெள்ளை தான் இல்லையா சுவாமி. நேத்தி கொடுத்தாலே உந்து மதகளைத்தான் ஓடாத தோல்வலியன் பாசுரத்துக்கு ரொம்ப நன்னா புளிஹோதரை சாப்பிட்டோமேன்னா தெரியாது. சாப்பிட்டோங்கிறது அடியனுக்கும் தெரியும், ரொம்ப நாளாக அதுதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமே தவிர ஆனால் அன்னத்தில் அந்த வரணமெல்லாம் உண்டா கிடையாதாங்கிறது தெரியல. இதுக்காக சொல்ல வந்தேன்னா உந்து மதகளைத்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே. இங்கே ஆச்சாரிய ஸ்தானத்தில் ராமானுஷரியை வைத்து அவர் மாதுகரத்துக்காக எழுந்துருளுகிறார். போய் ஓரொரு திருமாளிகையாக பிரார்த்திக்கிறார். அப்போ ஒரு திருமாளிகை பெரிய நம்பிகளுடைய திருமாளிகை. அங்கே அத்துழாயன் அவளுடைய குமாரத்தி, அவள் தான் வந்து வாசக்கதவை திறக்கிறாள். சுவாமி போய் பிரார்த்திக்கிறார்.
பிரார்த்தித்தற்காக வாசக்கதவை திறக்கிறா. என்ன இடுவர்கள்? நாம் சாப்பிட்ற மாதிரி மும்முறை பிரசாதமாக நெடுகருமதி சேர்த்து கொண்டு, சாற்றமுது சேர்த்து கொண்டு, மோர் பிரசாதம் சேர்த்து கொண்டுன்னா அப்போ உப்பு மிளகாலாம் உள்ளுக்குள்ளே போனால் அது உடம்புக்கு ரஜோகுண தமோ குணத்தை வளர்க்கும், சத்தகுணத்துக்கு எதிராக போடும். அதனால் சுத்தான்னத்தை பெறுவர். பெற்றதையும் தன்னுடைய மேலாடையில் வாங்கிட்டு நேர காவிரி கரைக்கு போய் காவிரி ஆற்று தண்ணீரிலே ஒரு தடவை அலசுகிறார். அப்போ மிச்சம் நச்சம் ஒட்டின்னு இருக்கிறது அதில் போயிடும் இல்லையோ. மிச்சம் என்ன சுத்தான்னம் கிடைக்குமோ அதை மட்டும் அபுதி செய்து விட்டு ராமானுஜர் வாழ்ந்து வந்திருந்த காலம். இப்படி இருக்கிறச்சே ஒரு நாள் இவர் மாதுகரம் போயிட்டே இருக்கிறச்சே தான் ஆரோ விஷமிகள் விஷமிட்டு விட்டார்கள். இனிமே இது போனால் ஆபத்துங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவர் விஷமிட்டுட்டார்னு செய்தி கேள்விப்பட்டு திருக்கோட்டியூர்லேருந்து கோட்டிபூர்ணர் நம்பிகள் ஓடி வந்தார். என்ன நடந்தது, ஏன் இந்த மாதிரி நடக்கிறதுன்னு விசாரிப்போம்னுட்டு அவள் 5 பேருக்குமே ராஜகுமாரனை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு. ராஜா யாமுனாச்சாரியர்னு பெயர் பெற்ற ஆள வந்தார். ராஜகுமாரர் அவருடைய அனுகிரகத்துக்கும் கட்டாட்சத்துக்கும் பாத்திரபூதனான இளவரச போல இருக்க ராமானுஷர். பல நாட்டில் பார்த்தீங்கன்னா ராஜா சீக்கிரம் பரம வச்சிருவார். ஆனால் இளவரசனுக்கு வயது வந்திருக்காது, அது ஏற்று பொறுப்பேற்கிற வயசு வந்திருக்காது. அப்போ மூத்த மந்திரிமார்களிடத்தில் ராஜா ஒப்படைச்சிட்டு போயிடுவார். நீங்கள் பார்த்து ராஜ்யத்தை காப்பாற்றி பிள்ளையை ரட்சித்து அவர் ராஜாவார வரைக்கும் பார்த்துங்கோ. இன்னைக்கு விட்டோம்னா அவ்வளவுதான், மந்திரிகளிடத்துல தான் ராஜ்யம். அன்னைக்கா இருந்ததுன்னா தைரியமாக விட்டுட்டு போயிருந்தாலும் இல்லையோ, அந்த மந்திரியும் உயிரை கொடுத்தாவது சரி ராஜகுமாரனை காப்பாற்றி ராஜ்யத்தை திரும்ப ஒப்படைச்சிருவா. ராஜ விஸ்வாசம் அன்று இருந்தது, இன்னைக்கு விஸ்வசிக்கும்படி ராஜாக்கள் இல்லை என்று வைத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஆகையாலே இங்கே ராஜாவோ யாமுனாச்சாரியர் 5 மந்திரிமார்களிடத்தில் பார்த்து விட்டுட்டு போனார். பெரிய நம்பிகள், பெரிய திருமல நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், திருமாலையாண்டான், ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர். இந்த அரையர் சுவாமி ஆளவந்தாருடைய பூர்வாசிரம திருக்குமாரர். இப்படி 5 பேரிடத்திலையும் விட்டுட்டு போனா ஒத்தொத்தரும் எவ்வளவு பரிவோட சுவாமியை பார்த்துட்டு இருக்கா தெரியுமா? அவருக்கு ஏதோ திருமேனிக்கு ஆபத்தாம்னு கேள்விப்பட்டு திருக்கோட்டியூர் நம்பிகள் ஓடி வந்தவர் காவிரி கரையில் ராமானுஜரை சந்திக்கிறார். ஊருக்குள்ளே இப்போ தான் வரார். காவிரி கரைக்கு இவர்கள்லாம் வரவேற்கிறதுக்காக போயிருக்கார். அப்போ கீழ் விழுந்து சேவிக்க வேண்டாமா? ஆச்சாரியன் வந்திருக்காரேங்கிறதுக்காக உடையவர் கீழ் விழுந்து தண்டம் சோபிக்கிறார். ஆச்சாரியன் எழுந்துருன்னு சொன்னா தான் நம்ம எழுந்திருக்கணும். நம்ம கீழ் விழுந்து சேவிச்சிட்டோம்னா நம்ம அவசரமாக சேவிச்சுட்டு அவசரமாக எழுந்து விடுறோமே. ஆச்சாரியர்களை சேவிக்க போனால் எழுந்துரு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நாம் கீழே தான் படுத்து கொண்டு இருக்க வேணும். ராமானுஜர் அதே போல் கீழே தண்டம் சமர்ப்பித்துட்டு இருந்தார். அவர் பதிலே சொல்லலை. ஒரே உச்சி வெயில், காவிரி மணல் படுகை தகதகக்கிறது. சுவாமியினுடைய திருமேனி ஏற்கனவே சகப்பு, ஆதிசேஷ அவதாரமானபடியால் இந்த மணலனுடைய சகப்பின்னு ஏறி சவசவான்னு செவந்து படுத்து பக்கத்தில் இருக்கிற சிஷ்யர்களுக்கெல்லாம் புரியல என்ன பண்ணுறதுன்னுட்டு 6 சொல்கிறதுக்கு பயம். திருக்கோட்டியூர் நம்பிகள் ஆச்சாரியனாச்சேங்கிறதுக்காக பேசாமல் இருந்தார்கள். கிடாம்பியாச்சான் ஒருத்தர் அருகிலே வந்தார். சட்டென்று குறிந்து ராமானுஜர் எடுத்து தம் அடியிலே வைத்து கொண்டு, ஆச்சாரியரே, அடியனுக்கு ரௌரவாதி நரக்கம் கிடைத்தாலும் சரி, ஏன்னா உம்ம வார்த்தையை மீறி நான் இப்போ நடந்துவிட்டேன், உம்மை பார்க்காம சுவாமியை பார்த்தேன். ஆனால் எனக்கு என் சுவாமியினுடைய திருமேனி தான் முக்கியம், உம்முடைய ஆணையோ உம்முடைய தண்டனையோ நமக்கு முக்கியம் இல்லை என்று கிடாம்பியாச்சான் சொன்ன உடனே புன்சிரிப்போட திருக்கோட்டியூர் நம்பிகள் சாதித்தாராம். இதற்கு இந்த கோட்டியில் யார் ஆள் என்று தான் பார்த்து கொண்டிருந்தேன். இத்தனை பேர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறச்சே ஒரு ஒத்தர் தைரியமாக முன்னேற வந்தாரோ இல்லையோ, அப்போ என்னை விட ராமானுஜர் திருமேனியில் இவருக்கு பரிவுன்னு தெரிஞ்சுனுட்டேன். அதனால் இனிமேல் இவர் தளிகை பண்ணி இவர் பிக்ஷையிட்டுத்தான் ராமானுஜர் அருந்த வேண்டும் என்று திருக்கோட்டியூர் நம்பிகள் சாதித்தாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். அதனால கிடாம்பியாச்சான் வம்சம்ங்கிறதே மடப்பள்ளி மணம் கமழக்கூடிய வம்சம். அவர் தான் இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்திலே கிடாம்பியாச்சானுடைய வம்சத்தவர்கள்லாம் எழுந்தருளி உள்ளார்கள். தேசிகன் தன்னுடைய கிரந்தத்திலே எழுதியிருக்கார். நான் எழுதியிருக்கிற புஸ்தகத்திலெல்லாம் மடப்பள்ளி மணம் கமழமுட்டு. நாம் என்னமோ நினச்சிட்டு இருப்போம், இப்போ அர்ச்சக கைங்கரியம்ங்கிறது வசத்தி, மடப்பள்ளி கைங்கரியம்னா 2ஆம் பட்சம் நொல்லியோ. அப்படி இல்லை. பகவத் கைங்கரியத்தில் யார் இருந்தாலும் சமம் தான். சாஸ்திரப்படி யார் நடந்துட்டாலும் வைதிகமான கைங்கரியம் தான். அர்ச்ச கைங்கரியம் பண்ணாலும், பரிச்சாரக கைங்கரியம் பண்ணினாலும், மடப்பள்ளி கைங்கரியம் பண்ணினாலும், அல்லது வாசல்ல இருந்து பசுமாடு பார்த்துக்கிறவா இருப்பா, மெய்க்காவலாளர்கள் இருப்பா, பூ தொடுக்கிறவா இருப்பா, பேரி வாத்தியம் ஊதுறவா இருக்கா, எத்தனையோ பேர். ஒரு கோவில்னு இருந்தால் பல தளப்பட்டவர்கள் உண்டு. ஒத்தொத்தரும் பகவத் சன்னிதானத்தில் கைங்கரியம் பண்ணுறவர்கள். கைங்கரியத்துக்குள்ள உயர்வு தாழ்வு பார்ப்பதுன்னு நாம் கூடாது. நாளே பாரிச்சாரிக கைங்கரியம் தளிகை பண்ணுறது ரொம்ப நன்னா கிடாம்பியாச்சான் பண்ணுவாராம். தினப்படி அவர் தான் பண்ணி அமுது சேவிக்கிறார். ராமானுஜர் அவர் தொட்டு தான் சாப்பிட்டு இருக்காருன்னு எவ்வளவு வைபவம் அவருக்கு இருந்திருக்க வேண்டும். அவருடைய வம்சத்திலே கிடாம்பி அப்புள்ளார் பிறந்து, கிடாம்பி அப்புள்ளார் தான் மாமா.
அவரோட கூட போய்த்தான் நடாதூரம்மாள் இடத்துல வேதாந்த தேசிகன் காலக்ஷேமம் பண்ணார்னு கேள்விப்படுறோம். ஆனால் இவர் எழுதிட்டார், நான் எழுதியிருக்கிற எத்தனை புஸ்தகமோ எல்லாத்துலேயும் மடப்பள்ளி மனம் ரொம்ப நன்னா இருக்கும். ஏன்னா அவரிடத்துலேருந்து தான் நான் கற்றுன்னு விட்டார். நமக்கே சம்பிரதாயத்தில் எந்த வைதிகனாக இருந்தாலும் தடிய பண்ண தெரியணும். தெரியலேன்னு விட்டா பல சமயம் இவரால் ஒன்றும் பகவத்